தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படும் பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட விஜய் பிரச்சார பேருந்தில் சோதனை நடைபெற்று வருகின்றது. விஜய் பிரச்சார பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் அருள்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அருள்செல்வன், வணக்கம். விஜய் பிரச்சார பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரம் என்ன, சொல்லுங்கள். வணக்கம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27 அன்று தாவேகாவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த வழக்கு விசாரணையானது சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவின் முக்கிய தலைவர்கள், முக்கிய அதிகாரிகள் தரப்புல விசாரணை மேற்கொண்ட நிலையில நேற்று சம்பவம் நடந்த வேலுசாமிபுரத்தில் உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில அந்த பிரச்சார பயணத்தின் போது மேற்கொண்ட பிரச்சார பயணத்தில் விஜய் வந்த வாகனம் பேசும் பொருளாக இருந்து வந்தது. அந்த சம்பவம் நடந்த போது பேசும் பொருளாக அது பேசப்பட்டு வந்தது. அதில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்ததாகவும் உள்ள இருந்த விஜய் மற்றும் அவரோட நிர்வாகிகள் இருந்த வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை தாந்திரமலையில் இருக்கக்கூடிய சுற்றுலா மலைக்கு விசாரணைக்காக எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வாகனத்தை அவருடைய ஓட்டுநர் ஓட்டி வந்ததாகவும் அவரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று காலை முதலே அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். சென்னையிலிருந்து கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட விஜய் பிரச்சார பேருந்தில் சோதனை நடைபெற்று வருகின்றது. கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கில் நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் விஜய் பிரச்சார பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவரது பிரச்சார பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து கரூருக்கு கொண்டு செல்லப்பட்டது விஜயின் பிரச்சார பேருந்து. கரூரில் 41 பேர் பலியான வழக்கில் விஜய் பிரச்சார பேருந்தில் சோதனை நடைபெற்று வருகின்றது. சென்னையிலிருந்து கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது விஜயின் பிரச்சார பேருந்து. விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவரது பிரச்சார பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகின்றது. அருள்செல்வன், விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவரது பிரச்சார பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து சொல்லுங்கள். கடந்த செப்டம்பர் 27 நடந்த இந்த பெரும் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அந்த சம்பவத்தில் நேரில் பார்த்தவர்கள் என சுமார் 1400க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அவர்களை நாள்தோறும் ஒவ்வொருவராக வரவழைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் குறிப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அதிக அளவில் வரவழைத்தும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதிக அளவில் வரவழைத்தும் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.